தக் லைஃப் படம் இந்த சோ கால்டு ரிவ்யூவர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவ்வளோ ஃபேக் ப்ராபகண்டாஸ் பரப்பி அவ்வளோ மட்டமாக அந்த படம் இருக்குது கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஹிடன் அஜெண்டா அப்படின்றது எனக்கு புரியல சத்தியமாக. ஸோ ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்டர் படம்னா நீங்கள் என்ன ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதே ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இட் இஸ் அ ப்ரெடிக்டபிள் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் பிரெட்டி டீசென்ட் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோனஸ் லாக்னஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அந்த ஸ்டோரியை தாண்டி வெளில போகலை. அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறையா வச்சிருக்காங்க. ஸோ மணிரத்னம் அவர்கள் இஸ் நோன் ஃபார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளேவர் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த கேங்ஸ்டர் யூஸ்வலான கேங்ஸ்டர் ட்ராமாவே விஷுவலி எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அந்த சினிமாட்டோகிராஃபியில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அண்ட் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா கலக்கியிருக்காங்க. கமல் சார் வந்து இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து பண்ணது பயங்கர கிளாஸியாக இருந்தது. சிம்பு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர ப்ளஸ்ஸாக இருந்தது. ஓவராலாக நீங்கள் சொல்லணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டைம் அது நிச்சயமாக பார்க்கலாம். இவங்க சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக மட்டமான ஃபிலிம் கிடையாது. இங்கே நிறைய பேர் லாஜிக்கலாக வந்து பயங்கரமாக யோசிக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், கேஜிஎஃப் வந்தது, பாகுபலி வந்தது, அப்போல்லாம் இந்த லாஜிக்கல் திங்கிங் எங்கே போச்சுன்னு தெரியல. தமிழ்லேயே நான் நிறையா ஃபிலிம்ஸ் சொல்லலாம், பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபைனலி நான் என்ன சொல்ல வேணா, நாயகனை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் நிறைய பேர் போகிறீங்க. நாயகனில் வந்து அந்த கேரக்டரை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு ரைட்டிங்கில். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ட்ராவலை தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லெகசி கைண்ட் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டீசென்ட் அண்ட் ஹாலிவுட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ கேன் ட்ரை அவுட் அட்லீஸ்ட் ஒன் டைம் இந்த தியேட்டர். டூ ஸ்ப்ரெட் த வேர்ட்ஸ் டு எவ்ரி ஒன் அவுட் தேர். கண்டிப்பாக நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது வந்து சூப்பர் படம், மாஸ் படம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். பை.